தாயின் அன்புக்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் தங்களது தாயாரின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் உள்ள 70 முருகன் ஆலயங்களுக்கு அழைத்து சென்று தரிசனம் செய்து வைத்து நிகழ்ச்சி ஊட்டும் ஆன்மீக பரிசை வழங்கியுள்ளனர் அவரது அன்பு மகன்கள். பொதுவாக பிறந்த நாள் என்றாலே கேக் வெட்டுவதும் வெளியூர்களுக்கு சுற்றுலா செல்வதும் வழக்கம். ஆனால் தன் தாயின் 70வது பிறந்த நாளை என்றென்றும் நினைவில் நிற்கும் வகையில் ஆன்மீக பயணமாக மாற்ற திட்டமிட்டுள்ளார் கேப்டன் பழனி மாசிலாமணி. கடந்த ஜூலை 31ஆம் தேதி தொடங்கிய இந்த புனித பயணம் ஜொஹோர், சிங்கப்பூர், மலாக்கா, நெகிரி செம்பிலான், கெடா என பல மாநிலங்களை கடந்து தொடர்ந்து 16 நாட்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்து வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டார் மூத்த மகனான கேப்டன் பழனி. அம்மாவோட 70 வயசு பிறந்த நாளை எப்படி கொண்டாடலான்னு யோசிக்கிறப்ப, ஏன்னா எப்பயுமே பிறந்த நாள் செய்வோம், வீட்டில் அனைவருக்கும் பிறந்த நாள் செய்வோம். செஞ்சோன்னா 5 நாள் லீவ் எடுத்துகிட்டு வெளியே போவோம். பட் இந்த பிறந்த நாள் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, சாப்பாடு கேக் வெட்டுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அம்மாவுக்கு ஸ்பெஷலாக என்னாச்சும் செய்யணும்னு யோசிக்கிறப்ப ஒய் நாட் 70 முருகர் கோயிலை அம்மாவை கூப்பிட்டு போனால் எப்படி இருக்கும், அது தாட்டில் வந்துச்சு. தென் அம்மாக்கிட்ட சொன்னேன், அம்மா சொன்னாங்க சரி போகலான்னு சொன்னாங்க. ஏன்னா இதுக்கு முன்னே 2 வருஷத்துக்கு முன்னே சிங்கப்பூர் டு பெர்லிஸ் சைக்கிளிங் எக்ஸ்பெடிஷன் செஞ்சேன். ஸோ அந்த இதுதான் எனக்கு இந்த 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 70 கோயில் முருகனை போய் பார்க்கலான்ற தாட் வந்துச்சு. அண்ட் 31ஆம் தேதி 7ஆம் மாதம் நாங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 16வது நாட்கள், 16வது நாள் 70 கோயிலை முடித்தோம். ஜொஹோ, சிங்கப்பூர், நெகிரி சிம்லான், மலாக்கா, நெகிரி சிம்லான், ஸ்லாங்கோ, அண்ட் தென் 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா நாங்கள் கெடாக்கு வந்துட்டோம். கெடாக்கு வந்துட்டு சுங்கப்தனி ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தில் அம்மாவோட பிறந்தநாளை பூஜையோட சங்க அபிஷேகத்தோட அன்னதானத்தோட செலிப்ரேட் பண்ணோம். அதை முடிச்சுட்டு பெர்லிஸ், பேரா அண்ட் நவ் லாஸ்ட் 2 days ஸ்லாங்கோ. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 70வது கோயில் இந்த பத்திகே முருகர் ஆலயத்தில் முடிச்சிருக்கோம். தாயாரின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 9ஆம் தேதி அவர்களின் சொந்த ஊரான சுங்கைப்பத்தானி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் சங்காபிஷேகம், சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து பெர்லிஸ், பேராக், ஸ்லாங்கோர் ஆகிய பகுதிகளை கடந்து 16வது நாளில் புகழ்பெற்ற பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் 70வது கோயில் தரிசனத்துடன் இந்த பயணம் இனிதே நிறைவுற்றது. பெற்றோரே கண்கண்ட தெய்வம் என்பதை இளைய தலைமுறைக்கு உணர்த்தும் வகையில் அமைந்த இப்பயணம் குறித்து அவரது இளைய மகன் சந்திரமோகன் பகிர்ந்து கொண்டார். இந்த வேளையில் அம்மாவோட பிறந்த நாளை குடும்பமாக இருந்து இங்கே வாய்ப்பு கிடைச்சதுக்கு முருகனுக்கு நன்றி. அம்மாவுடைய 70 வயசு 70 முருகனை தரிசனம் பண்ணி 70 முருகனோட அருளும் ஆசீர்வாதம் பெற்றதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஐடியா அண்ணன் நல்லபடியாக யோசித்து உடனே இதை நம்ம செஞ்சோம். ஸோ அதே மாதிரி பார்க்குற நேர்கள் எல்லாமே உங்கள் பெற்றோர்களை நல்லா பார்த்துக்குங்க. எப்பயுமே பெற்றோர்கள் தான் முதல் தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லா தெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகளின் இத்தகைய அளப்பரிய பாசத்தையும் பக்தியையும் கண்டு ஆனந்த கண்ணீருடன் தாய் சேலம் முனியாண்டி நிகழ்ச்சி அடைந்தார். இந்த 70 வயது பிறந்த நாள் மறக்க முடியாத ஒரு சம்பவம். என்னோடய பிள்ளைங்க என்னை கூட்டிகிட்டு அவ்வளோ தூரம், என்னோடய பிள்ளைங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த வேலையில் இப்படி ஒரு பிள்ளைங்க எனக்கு கிடச்சதுக்கு நான் செஞ்ச வரம் எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாயின் மீது கொண்ட அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்திய இந்த ஆன்மீக பயணம் பலரின் நெஞ்சங்களை தொட்டு பாராட்டை பெற்றுள்ளது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் டாப்பன் ஷாப்பிங் சென்டர் தப்ரா ஜோபார்வில் ஆகஸ்ட் 25 தொடங்கி 31 வரை வைரல் ஃபுட் வெண்டர்ஸ் மற்றும் பிரீமியம் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூத்திக் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் சாரி, குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டாட்டூ ஆர்டிஸ்ட், கிச்சன் வேர் அனைத்தும் ஒரே இடத்தில். பிக் இந்தியா, தரமான பொருட்கள் நியாயமான விலை. டாப்பன் ஜோபார்வில் டெய்லி வாங்க மக்களே, வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல்.